கேஷா ஹாய். ஹாய். ஹே ஹாய். என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? நியூஸ் பேப்பர். என்ன நியூஸ் பேப்பர் படிச்சிட்ருக்கீங்க? வந்து தி ஹிந்து. ஓகே. ஸோ என்கிட்ட வந்து கொஷின்ஸ் இருக்குது உங்ககிட்ட கேட்குறதுக்கு. நீங்கள் கேட்கலாமா? ஃப்ரீயாக இருக்கீங்களா? இல்லையா? கேட்கலாமா? சரி, ஓகே. எப்போவுமே டைம் இருக்குது உனக்காக. ஃபர்ஸ்ட் கொஷின் என்னென்னா, நீங்கள் வந்துட்டு நிறைய புக்ஸ் வந்து படிக்கிறீங்க. ஸோ நான் வந்து வீடியோஸில் பார்த்துருக்கேன், இப்போ நேரில் கூட பார்க்குறேன், நிறைய புக்ஸ் நீங்கள் படிச்சுட்டே இருக்கீங்க. ஸோ நீங்கள் வந்துட்டு எவ்வளோ புக்ஸ் வச்சுருப்பீங்க? அந்த கவுண்ட்ஸ் உங்களுக்கு சரியாக தெரியுமா? இல்லை, நிறைய புக்ஸ் இருக்குது, வாங்கியிருக்கேன். நினச்சது அப்பப்போ புக்ஸ் எல்லாம் வாங்கிட்டே இருப்போம். ஆனால் எதுவும் இது இல்லை, அதாவது இவ்வளோ புக்ஸ் இருக்கும் அப்படின்னு கவுண்டில் ஒரு 500+ இருக்கும்னு நினைக்கிறேன். நான் புக்ஸுனால் எதை பற்றி பேசுகிறேன்னா, ஜென்ரலான புக்ஸ். இப்போது சப்ஜெக்ட் ரிலேட்டடாக இல்லை. சப்ஜெக்ட் நம்ம கணக்கு வைக்க முடியாது, அது கொஞ்சம் நிறைய நான் பார்த்துட்டேன். ஆக்சுவலி ரொம்ப நிறைய இருக்கும். எப்படின்னா, கீழே ஒரு ரூம் இருக்குது வீட்டில், அதில் வந்துட்டு ஒரு ½ ரூம் வந்து புக்ஸ் தான் இருக்குது. ஆமாம். ஸோ அதில் ஜென்ரல் புக்ஸு கலந்துருக்கு. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு கவுன்ஸ் வந்து இப்போ தெரியாது. ஒரு 500 புக்ஸ் மேலே இருக்கும். இப்போ நிறைய டிஜிட்டல் வெர்ஷன் மாறிட்டேன். ஓகே. அதாவது இப்போ இந்த கிண்டில் அந்த கைவலிக்குதா? இல்லை கைவலிக்கு. இப்போ கூட நீங்கள் வந்து டிஜிட்டலாக தான் நியூஸ் பேப்பர் படிச்சுட்டு இருக்கீங்க. இது அதுலேயும் இது வந்து ஆப்பிள் அதோட அந்த ஐபேடு தானே. ஓகே. ஆமாம். ஸோ அது வந்து இன்னும் சூப்பராக இருக்குது படிக்கிறதுக்கு. அந்த அந்த பென்னு அதெல்லாம் அந்த கம்ஃபர்ட் பழகிட்டதுனால ஃபுல்லாக இதுக்கு மாறிட்டேன். அந்த சின்ன சின்ன புக்ஸ் எல்லாம் வந்து கிண்டலில் படிச்சிடுறது, அந்த மாதிரி. நியூஸ் பேப்பர் இப்போ நேற்று கூட தின இந்து நியூஸ் பேப்பரில் படிச்சுட்டு இருக்கும்போது ஒரு புக்கை பற்றி பேசியிருந்தாங்க. அது அப்படியே ஆர்டர் போட்டு அப்படியே வாங்கி படிச்சிடுறது. கிண்டலில் கிடைக்கலனா தான் நம்ம வந்து மேக்ஸிமம் இப்போது ஆஃப்லைன் புக்ஸ் வாங்குறது. நிறைய நல்ல நல்ல ஆஃப்லைன் புக்ஸ்லாம் இருக்குது. ஆரம்பித்தா பேசிட்டே இருப்பாங்க. அப்போ வந்து ஃபஸ்ட்டு கொஷனுக்கு ஆன்சர் வரல. என்னது? கவுண்ட்ஸ் வந்து 500+ இருக்கலாம் அப்ராக்சிமேட்டாக சொல்கிறீங்க. ஆமாம். சரி, ஓகே. ஃபஸ்ட்டு படித்த புக்கு, அதாவது இந்த எக்ஸாம் அந்த மாதிரிலாம் இல்லாமல் ஜென்ரலாக படித்த புக்னால் இந்த இதுதான், வெஸ்டர்ன் புக்ஸ் இருக்கும்ல. அதாவது இந்த ராபின் ஷர்மான்னு நினைக்கிறேன், அவரோடது ஒரு புக் இருக்கும், த மாங்க் ஹூ சோல்ட் ஹிஸ் ஃபெராரி அப்படின்ற ஒரு புக்கு, ஹூ வில் க்ரை வென் யூ டை, அந்த மாதிரி ஒரு அந்த வெஸ்டர்ன் மோட்டிவேஷன் புக்ஸ் இருக்கும்ல. ஆமாம். அதுதான், அந்த மாதிரி புக்ஸ் தான் ஃபஸ்ட்டு அந்த காலேஜில் வந்து லைப்ரரியில் இருக்கும். இல்லை, அடுத்த கொஸ்டின் அதுதான் வரேன். அதுக்குள்ளே நீங்கள் அதுக்குள்ளே ஆன்சர் இதுக்குள்ளே கொண்டு வரீங்க. என்னது? அதாவது எப்போ இருந்து புக் படிக்க ஸ்டார்ட் பண்ணீங்கன்னு கேட்க வந்தேன். இப்போ நீங்கள் காலேஜுன்னு சொல்லும் போது ஃபஸ்ட்டு புக்கு காலேஜா அப்படின்னு இல்லை, அப்பா வந்து புக்ஸ் நிறைய வாங்கி வச்சுருப்பாரு. அப்போவே கொஞ்சம் புக்ஸ் வச்சுருப்பாரு, அது எடுத்து படி. இந்த மனமே ரிலாக்ஸ் ப்ளீஸ் அந்த மாதிரி ஒரு புக் இருக்கும், கைண்ட் ஆஃப் ஒரு சாமியார் மாதிரி நினைக்கிறேன், அவர் மாதிரி. அந்த மாதிரி புக்ஸ்லாம் இருக்கும். அது சும்மா சும்மா புரட்டி பார்த்துருக்கேன், ஆனால் முடித்ததில்லை புக்கு ஃபுல்லாக. அப்புறம் காலேஜில் இருந்தால் கொஞ்சம் கொஞ்சம் படிக்கிறது வந்தது. அப்புறம் அதுக்கப்புறம் எனக்கு பர்டிகுலராக ஒரு டைம்னு தெரில, ஆனால் அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பிடிச்சிட்டேன். அது அந்த அந்த ரீடிங் வந்து ஒரு மாதிரி பிடிச்சி போச்சு. உனக்கு தெரியாத ஒரு விஷயமா சொல்லணும்னா, அப்போ வந்து காலேஜில் லைப்ரரியில் ஒரு பொண்ணு வந்து எனக்கு பிடிக்கும், கோப்படாது. இல்லை, இப்போ நான் தேர்ட் கொஸ்டினுக்கு தானே நீங்கள் ஆன்சர் பண்ணியிருக்கணும். இப்போ நீங்கள் செகண்ட் கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணுங்க, தேர்ட் கொஸ்டின் அப்போ நான் கோப்படுறேன். அதான் அவங்க வந்து எனக்கு அவங்க அங்கே இருப்பாங்க லைப்ரரியில், அதுக்காக அவங்கள வந்து அங்கே போய் பார்க்க போகலான்னு சும்மா போய் உட்காந்துட்டு அப்புறம் அப்படியே படிக்க வச்சு கடைசியில் இது ரொம்ப பிடிச்சி போச்சு. அப்புறம் அவ்வளோதான். அது அப்படிதான் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ரொம்ப நேரம் அங்கே லைப்ரரியில் ஸ்பெண்ட் பண்ண காரணம் தான். அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இது பண்ணிக்கிட்டேன். அப்போது
ஃபஸ்ட்டு படித்த புக்கு வந்துட்டு என்ன சொன்னீங்க? அந்த வெஸ்டர்ன் மோட்டிவேஷன் அந்த மாதிரி அந்த மாதிரி ஒரு புக்கு. ஆனால் சரியாக ஞாபகம் இல்லை எந்த புக்கு. ஆமாம். ஆனால் படித்தது காலேஜில் ஸ்டார்ட் பண்ணது, புக்ஸ் படிக்க ஸ்டார்ட் பண்ணது காலேஜில். அதுக்கு ஒரு ரீசன் இருக்குது. அந்த ரீசன் வந்து அவ்வளோ நிஜமாலுமே ஃபஸ்ட்டு டைம் நான் வந்து இந்த மாதிரி ரீசன் வந்து இப்போ இவங்க கிட்டேருந்து கேட்டிருக்கேன். புக்ஸ் படிப்பாங்க, அதை பற்றியெல்லாம் சொல்லுவாங்க. இது போஸ்ட் பண்ணுறோம். அப்போ வந்து நிறைய புக்ஸ் எல்லாம் படிப்பாங்க, அதை என்கிட்டயே டிஸ்கஸ் பண்ணுவாங்க. நான் வந்து புக்ஸ் படிக்க மாட்டேன், நான் அப்படியே ஆப்போசிட்டு. இவங்களுக்கு வந்து டோட்டலாக கான்ட்ராஸ்ட்டு. ஸோ நான் வந்து நல்லா லிசன் பண்ணுவேன். எனக்கு வந்து ஸ்டோரிஸ் வந்து ரொம்ப பிடிக்கும், லிசன் பண்ணுறதுக்கு பிடிக்கும். பட் அதை டைம் எடுத்து படிக்கிறது கொஞ்சம் ரொம்ப கஷ்டம், அந்த மாதிரி ஒரு டைப்பு. ஆனால் இப்படி ஒரு ரீசனால் இவங்க புக்ஸ் படிக்க ஆரம்பித்தாங்கன்னு இந்த ஃபஸ்ட்டு டைம் இப்போ எனக்கு தெரிஞ்சிருக்கு. சரி, ஓகே. இப்போது அதனால நான் அதை வந்து ஃபர்கிவ் பண்ணிடுறேன், ஏன்னா அது ரொம்ப வருஷம் முன்னாடின்றதுனால. ஸோ செகண்ட் கொஸ்டினுக்கு ஆன்சரும் எனக்குள்ளே இருந்திருக்கும் தானே, அது ஒரு இது, அவ்வளோதானே. அது ஒரு இது, அதனால தான் அது காலேஜ் அந்த மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி. அது 10 வருஷம் முன்னாடி அப்படிங்கிறதுனால நம்ம வந்து கொஞ்சம் ஃபர்கிவ் பண்ணிட்டேன். நான் வந்து உங்களை மன்னிச்சிட்டேன். சார், அடுத்த கொஷின். இப்போ வந்து ஃபஸ்ட்டு கொஷின் கேட்டோம், புக்ஸோட அக்கௌண்ட். செகண்ட் கொஷின் வந்து ரிவைஸ் பண்ணிகிட்ருக்கேன் நான். செகண்ட் கொஷின் வந்து இந்த மாதிரி எந்த புக்கு ஃபஸ்ட்டுன்னு கேட்டேன். அதுவும் நீங்கள் வந்துட்டு ப்ராப்பர் அது கரெக்டான ஆன்சர் கொடுக்கல. தேர்ட் கொஷின் கேட்குறதுக்கு முன்னாடி ஆன்சர் பண்ணி இந்த ரீசனுக்காக தான் நான் வந்து ஃபஸ்ட்டு புக் படிக்க ஆரம்பித்தேன்ட்டு அதை சொல்லிட்டீங்க. இயர் ஞாபகம் இருக்கா அந்த மாதிரி ஏதாச்சும்? இந்த இயர்லேருந்து அந்த மாதிரி இல்லை, அதாவது இது வந்து ஒரு ஜேர்னி மாதிரி இந்த புக்ஸ் படிக்கிறதுங்கிறது. நான் புரிஞ்சுக்கிட்ட வரைக்கும் முதல்ல வந்து ஏதாவது ஒரு புக்கில் ஆரம்பிப்போம். மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் வந்து இந்த மாதிரி மோட்டிவேஷன் புக்ஸில் இருந்து தான் ஆரம்பிப்பாங்க நிறைய பேர். சும்மா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஏதாவது ஒரு ரேண்டமாக அந்த மாதிரி. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் எனக்கு ஃபஸ்ட்லாம் அந்த லிட்ரேச்சர்லாம் பிடிக்கவே பிடிக்காதுன்னா அடே இதை யாரா படிச்சுட்டு இருக்கா அந்த மாதிரி நினைப்பேன். அதாவது மோட்டிவேஷன் தான் வந்து நம்மளை லைஃப்பில் வந்து ஒரு மாதிரி மேலே கொண்டு போகும். சும்மா இந்த லிட்ரேச்சரு, இந்த ரொமான்டிக் நாவல்ஸு இதெல்லாம் என்ன இருக்குது, இதெல்லாம் ஒன்றுமே இல்லை அந்த மாதிரி வந்து யாரும் படிக்கிறவங்க அஃபண்ட் ஆயிடாதீங்க. பட் நான் அப்படி ஃபஸ்ட்டு அப்படி நினச்சிட்டு இருந்தேன். வெறும் மோட்டிவேஷன் புக்ஸாக தேடி தேடி படிச்சுட்டு இருப்பேன். இந்த 5 மணிக்கு எழுந்திரிங்க, ஈட் தட் ஃப்ராகு, அது மாதிரி நிறைய புக் சொல்லலாம். அதில் இந்த பவர்னு ஒரு புக் ஒன்று படித்தேன், அது கூட கொஞ்சம் நல்லா இருக்க மாதிரி. அது மாதிரி நிறைய இந்த மாதிரியான அந்த ஹவு டு ரன் அ பிஸ்னஸ், ஹவு டு பி மோர் ப்ரொடெக்டிவ், இந்த மாதிரியான இதுலேயே படிச்சுட்டு இருந்தேன். நம்ம சேனலில் கூட இனிஷியலாக வந்து நம்ம நிறைய அந்த இது போட்டிருப்பேன். அப்போ வந்து நீ வந்து சேனலுக்குள்ள ஜிகே சங்கர் லேர்னிங் இதில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும், நிறைய மோட்டிவேஷன் ரிலேட்டடாக வீடியோஸ்லாம் போட்டிருப்பாங்க. அப்போ வந்து சைக்காலஜிக்கல் ஃபேக்ட்ஸு, சைக்காலஜி ஆஃப் மணினா ஏதோ ஒரு யூடியூப் சேனல் அப்போ ரொம்ப முன்னாடி அதெல்லாம் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கும்போது அந்த மாதிரி தான் ஃபஸ்ட்டு அதிகம் படித்தது. அதுவுமே முடிக்க மாட்டேன், 10 பக்கம் படிக்கிறது வச்சுறது அந்த மாதிரி தான் இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு பாயிண்டில் சினிமா கொஞ்சம் அதிகமாக பார்க்க ஆரம்பித்தேன், நிறைய படம் அந்த மாதிரி. அப்போ வந்து அந்த அந்த ரொமான்ஸு அதுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த அந்த கதை ஸ்டோரி டெல்லிங் என்னங்கிறது ஒரு மாதிரி அந்த சினிமா தான் புக்கில் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு ஒரு சின்ன ஒரு ரொமான்டிக் கதை ஒன்று படித்தேன். தமிழில் தான் படித்தேன், தமிழ்னா தமிழ் பாடப்புத்தகத்தில். அந்த கதை வந்து எனக்கு ஒரு மாதிரி ஏதோ நல்லா இருக்க மாதிரி இருந்தது. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சிறுகதை இந்த மாதிரிலாம் படிக்க ஆரம்பித்து லிட்ரேச்சர் பிடிச்சி போச்சு. அப்புறம் வந்து அந்த ஃபீல்டு வந்து எவ்வளோ அருமையாக இருக்குது, அது வந்து படிக்க இப்போது நீ வந்து மகாராஜா படம் பார்த்துட்டியா? பார்த்தேன். கதை தெரியும் தானே உனக்கு? அப்போ வந்து அதில் ஒரு சஸ்பென்ஸ் இருக்குது தானே, அந்த போலீஸ்காரங்க வந்து அந்த மாதிரி ஒரு சஸ்பென்ஸ் இருக்குது. ப்ளஸ் அந்த பேஸ்கெட்டு குப்பை தொட்டியும் ஒரு இதாக இருக்குன்னு வச்சுக்கோ. இப்போ நீ ஒரு முறை தான் அந்த படத்தை வந்து சஸ்பென்ஸோடு பார்க்க முடியும். ஆமாம். இப்போ இனிமேல் நீ எத்தனை முறை பார்த்தாலும் உனக்கு அந்த ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ஃபீல் இருந்திருக்கும்ல, அந்த என்ன நடக்கும் அப்படின்னு தெரியாமல் ஒரு சூப்பரான ஒரு விஷயம் நடக்கும்போது வாவ்னு இருக்கும்ல, அந்த வாவ் ஃபேக்டர் வந்து ஒரு டைம் தான் கிடைக்கும். அதுதான் அந்த நாவல் படிக்கும் போது அந்த ரொமான்ஸ் வரை. இப்போ படம் பார்க்கும்போது நமக்கு எப்படி இருக்கும், சேருவாங்களா சேர மாட்டாங்க, அது மாதிரி அது ஒரு உலகம். அதுக்குள்ளே அப்படியே நம்ம இது பண்ணும்போது சேருவாங்களா இல்லையா, என்ன நடந்துச்சு அது இதுன்னு அப்படியே படிச்சுட்டே போய்
ஒரு கதை கேட்டோமா, அதுக்கப்புறம் நீ அந்த புத்தகத்தை வந்து முறை படிச்ச மாதிரி எப்படி ஒரு படம் வந்து ஒன்ஸ் எப்படி இருக்கும் அந்த மாதிரி. அது மாதிரி அந்த புத்தகத்தை வந்து ஒரு டைம் தான் அது மாதிரி இருக்கும். அந்த ஜேர்னி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பிடிக்கும். அந்த மாதிரி கதை கேட்க ஆரம்பிச்ச பாரு, அதுக்கப்புறம் அது தேடி 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 அங்கே கொஞ்சம் 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 கொஞ்சமாக அப்படியே படிச்சுட்டே இருக்கிறேன். அப்புறம் எல்லாரும் இது பண்ணுற பொன்னியின் செல்வன், அந்த மாதிரி வேல்பாரி. எனக்கு பர்சனலாக வந்து பொன்னியின் செல்வன் வந்து நிறைய பேர் எனக்கு முன்னாடி படிச்சுட்டாங்க. அங்கே கொஞ்சம் இங்கே கொஞ்சமாக கதை சொல்லிட்டாங்க. அந்த சஸ்பென்ஸ்லாம் கொஞ்சம் கொஞ்சம் இல்லை, உடச்சி விட்டாங்க. ஐ மீன் அந்த சஸ்பென்ஸ் எல்லாம் சொல்லி விட்டாங்க. இது இங்கே நடக்கும். வந்தியத்தேவன் கேரக்டர்லாம் வந்து நிறைய சொல்லிட்டாங்க, இப்படி இருக்கு அப்படி இருக்குன்னு. அதனால அந்த கேரக்டர் படிக்கும் போது ஒரு மாதிரி இருக்கும். வேல்பாரி வந்து அவ்வளோவா எனக்கு தெரியாது. நம்ம ஸ்ரீராம் தான் நல்லா இருக்கு அந்த மாதிரி வந்து சொல்ல. அப்போ அந்த புத்தகம் வந்து 2000 ரூபான்னு நினைக்கிறேன். ஓகே, அது அந்த இங்கே கூட இருக்கும். நான் கூட அதை பற்றி பேசியிருந்தேன், படிக்க ஆரம்பித்தேன். இல்லை அதுதான் நான் எந்த கதையும் தெரியாமல் எதுவும் தெரியாமல் அப்படியே பியூராக உட்காந்து படிக்க ஆரம்பித்தேன். சூப்பராக இருக்கும். அதாவது ஃபஸ்ட்டு வந்து லிட்ரேச்சரு, இந்த காதல், இந்த மாதிரியான கதைகளே பிடிக்காமல் இருந்து ஒரு 2000 1500 பக்கத்துக்கு காதல் கதை படிக்கிற அளவுக்கு அந்த இதெல்லாம் மாறி போயிட்டோம். அப்படி டோட்டலாக வந்து வேல்பாரியெல்லாம் ஃபஸ்ட் டைம் படிக்கும் போது சூப்பராக இருக்கும். அதில் இந்த ஃபஸ்ட்டு பார்ட்டில் ஒரு எண்டு ஒன்று இருக்குங்க, எனக்கு அதுதான் ரொம்ப ஃபேவரட். அது மாதிரி அது சொன்னா அப்புறம் அது இதாகிடும். ஏன்னா வேல்பாரி தனியாக ஒரு நாள் கதை ஒரு நாள் ரிவ்யூ மாதிரி. ஏன்னா நான் வந்து அந்த புக் வந்து அந்த படிக்கல. நான் கதை சொல்கிறேன், அந்த கேரக்டர்ஸ்லாம் சொல்லி அந்த மாதிரி ஒரு நம்ம ஒரு பிளேலிஸ்ட் பண்ணலாம். இப்போ எனக்கும் கதை கேட்ட மாதிரி இருக்கும். என்ன மாதிரியே நிறைய கேரக்டர்ஸ் இருப்பாங்கல்ல, புக் வந்து படிக்காம அதுல இருக்க விஷயத்த வந்து ஆடியோவா கேட்கலாம். ஆடியோ புக் மாதிரி கலெக்ட் பண்ணி கேட்குறவங்க இருப்பாங்களா, அவங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த மாதிரி கதை சொல்லுவேன்னு நினைக்கிறேன். இல்லை நிஜமாலுமே சூப்பராக சொல்லுவாங்க. அதான் இவங்க படிச்ச அப்படியே அதை வந்து என்கிட்ட டிஸ்கஸ் பண்ணுவாங்க, சொல்லுவாங்க. அதுலேருந்து என்னோட ஜென்ரலாக என்னோட ஒப்பீனியன்ஸ் என்ன அப்படின்னு நிறைய டிஸ்கஸ் பண்ணுவோம். நம்ம புக்ஸ் பற்றி பேசியிருக்கோம். ஸோ அந்த மாதிரி நீங்கள் அப்போ வந்து காலேஜ் டைம்லேருந்து புக்ஸ் படிக்க காலேஜில் இந்த மாதிரி மோட்டிவேஷன்ஸ் தான் இந்த இதெல்லாம். அதுக்கப்புறம் அந்த ஃப்ரெண்ட் சர்க்கிள் அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் கூட இருந்தவங்க படித்தது அது இதுன்ட்டு நம்ம காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ்லாம் படிக்க இந்த மாதிரி இந்த நாவல்ஸ் இந்த படிக்கிறதுலாம் இல்லை, பெண்கள் தான், கேர்ள்ஸ் தான் அதெல்லாம் படிப்பாங்க, அது சொல்லிட்டுருப்பாங்க. அப்புறம் அப்படியே அங்கே அந்த கதை சொல்ல என்னதான் இருக்குன்னு படித்து பார்க்க நமக்கு அது செட் ஆகி அதில் அந்த கேரக்டர்ஸ்லாம் இருப்பாங்கல்ல. இப்போல்லாம் 2K கிட்ஸ்லாம் நிறைய அனிமி கூட ரிலேட் பண்ணிக்கிறாங்க. அனிமி மாதிரி அந்த கொரியா இது மாதிரி கட்டிங் பண்ணிக்கிறாங்க. அந்த மாதிரி நமக்குலாம் அந்த புத்தகம் அதுலேருந்து அப்படியே அந்த மாதிரி. ஓகே, அப்போது 4th கொஷின் என்னன்னா, உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச புக்கு, அதாவது இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது. இன்னொன்று விஷயம் என்னென்னா, ஆப்வியஸாக எல்லாருக்கும் இருக்கிறது தான் மணி. ஓகேவா? ஓகே, பணம் வந்து எல்லாருக்கும் பிடிச்சது தான், அது நீட் எல்லாருக்கும் இருக்குது. இப்போ உங்கள் கையில் வந்துட்டு ரொம்ப கம்மி, எல்லில் சொல்கிறேன், lakhsல வந்துட்டு ஒரு அமௌண்ட்டும் இந்த புக்கும் வச்சு உனக்கு இந்த எது வேணும் கேட்டால் நீங்கள் ஒரு புக் எடுக்கிற அளவுக்கு ஒரு புக் பிடிச்சிருக்கோம்ல, எனக்கு இந்த மணி வேணால் இந்த புக்கு மட்டும் கொடுத்துருங்க, அந்த மாதிரி ரொம்ப பிடிச்ச புக். இல்லை, அதாவது எண்ட் ஆஃப் த டே வந்து மணி இஸ் வந்து ஆல்வேஸ் அல்டிமேட். அது வந்து நிறைய சம்பாரிச்சிடணும், வீக்காக இருக்கக்கூடாது, சம்பாரித்து நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணணும். ஹெல்ப் இன் த சென்ஸ், அதாவது ஃபிலாந்த்ரஃபியாக இல்லை, ஒரு சிஸ்டமை க்ரியேட் பண்ணுறது. புரியுதா? இப்போ இன்றைக்கி வந்து ஃபிலாந்த்ரஃபியை விட நிறைய இன்றைக்கி நிகழ்காலத்தில் 2024 நான் இந்த ஃபஸ்ட்டு வந்து இந்த மோட்டிவேஷனாக ஆரம்பித்து அப்புறம் லிட்ரேச்சர்ஸ்லாம் படிக்க ஆரம்பித்து இப்போ வந்து நான் அதிகம் கன்சியூம் பண்ணுறது வந்து இட் இஸ் கரண்ட் அஃபேர்ஸ், நியூஸ் பேப்பர். அதுக்குள்ளே ஜியாகிரஃபி, பாலிட்டி, ஹிஸ்ட்ரி, ரொமான்ஸு, அதுக்குள்ளே வந்து எல்லாமே இருக்க மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன். அதனால எனக்கு இப்போ மோஸ்ட்டாக நான் நிறைய ஃபீட் பண்ணிக்கிறது வந்து கரண்ட் அஃபேர்ஸ் தான். அதில் நான் தெரிஞ்சுக்கிறது என்னென்னா, நான் நம்ம டிஸ்ட்ரிக்டோட வரலாறு, ஸ்டேட்டோட வரலாறுலாம் கூட நியூஸ் பேப்பர் மூலமாக தான் படித்து தெரிஞ்சுக்கிறேன். பக்கத்து ஊர் வரலாறு கூட நியூஸ் பேப்பரில் எங்கேயாவது ஒரு இடத்துல வரும்போது, இப்படி ஒரு ஊர் இருந்துச்சுன்னு வரும்போது அது தெரிஞ்சுக்கிறேன். அப்போது அது நான் தெரிஞ்சுக்கிறேன் என்னென்னா, நிறைய ட்ரஸ்ட் இருக்குது இன்றைக்குமே. 2024 கூட ஒரு சிஸ்டம் க்ரியேட் பண்ணியிருக்கோம். பல ஆயிரம் ஏக்கர்ஸ் நிலம் இருக்கக்கூடிய ஒரு ஜமீன்தார் வந்து அந்த நிலத்தை வந்து ஒரு ட்ரஸ்ட் மாதிரி கிரியேட் பண்ணி எழுதி வச்சுட்டு இறந்துட்டார். அவர் கல்யாணம் கூட பண்ணிக்கல. இப்போ அந்த ரெவன்யூ எடுத்து
ஒரு மாதிரி ஒரு சில அதில் சின்ன சின்ன மைனஸ் இருக்குது. லைக் வந்து பர்டிகுலர் கம்யூனிட்டிக்கு மட்டும் ஹெல்ப் பண்ணுற மாதிரி, பர்டிகுலர் ரிலீஜியனுக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி, அந்த ஊருக்காரங்களுக்கு அந்த மாதிரி சில பவுண்ட்ரிஸ் இருக்குது. ஒரு எல்லாருக்குமான இதாக இல்லாமல் இருக்குது. பட் நிறைய அந்த மாதிரி பண்ணியிருக்காங்கல்ல. இப்போ அதாவது அவ்வளோ பெரிய பெரிய சொத்து பணம் எல்லாம் வச்சுருந்தவர், அவர் நினச்சிருந்தா ஜாலியாக வாழ்ந்து எப்பயோ லைஃப்பை கொண்டு மட்டுமே பண்ணி இது பண்ணியிருக்கலாம். அன்மோரோவர் அவங்களோட டைமில் வந்து இந்த ஒரு திருமணங்கிற மாதிரி கூட இல்லை. அவங்க நினச்சிருந்தா ஒரு மாதிரி நிறைய திருமணம் அந்த மாதிரிலாம் போயிருக்கலாம். இல்லை போதை அந்த மாதிரி கூட போய் அதெல்லாம் இல்லாமல் நிறைய சோஷியல் அப்லிஃப்ட்மெண்ட் ஆக்டிவிட்டி பண்ணுறது, பீப்புளுக்காக போய் நிற்கிறது, கடைசியாக உச்சக்கட்டமாக போய் தான் பணத்தெல்லாம் வந்து ஒரு ட்ரஸ்ட்டாக க்ரியேட் பண்ணி அதை வந்து இன்ன வரைக்கும் சேவையாக இருக்க மாதிரி காலேஜாகவும் ஸ்கூலாகவும் க்ரியேட் பண்ணி வச்சுட்டு போயிட்டாங்க. இப்போ அது வந்து ஒரு ஃபிலாந்திரஃபி தான், ஆனால் ஒரு சிஸ்டமாக இருக்குது. புரியல, தொடர்ந்து செயல்படுது இல்லை. அந்த மாதிரி ஒரு சிஸ்டம் வந்து நம்ம க்ரியேட் பண்ணோம். அது வந்து அப்படியே அடுத்தடுத்து நிறைய பேருக்கு உதவி பண்ணிக்கிட்டே இருக்கும். அதுதான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். மோர் மணி நம்ம நிறைய பணம் இது பண்ணிக்கிட்டா என்ன பண்ணுவோம்னா 2 விஷயம் பண்ணுவோம். ஒன்று, இப்போ ஒரு தலை அஜித் பண்ணுறாருல, அந்த மாதிரி நமக்கு பிடிச்ச சில விஷயம் இருக்குல்ல, அதை பீஸ்ஃபுல்லாக அதை. இன்னொன்று வந்து இந்த மாதிரியான ஒரு சிஸ்டம் இது பண்ணோம். அதுக்கு அந்த பணம் வந்து அல்டிமேட். அதனால பணத்தை தான் நான் ஃபஸ்ட்டு வந்து எய்ம் பண்ணுவேன். ஃபஸ்ட்டு சம்பாதிச்சிடணும். அதுதான் புத்தகமாக வந்து பிடிச்ச புத்தகம் அப்படின்னா எனக்கு பர்டிகுலராக வந்து அதாவது எப்படி சொல்லணும்னா ஒரு புக்குன்னு சொல்ல முடியாது, பட் ஒரு சீரியஸ் மாதிரி வச்சுக்கலாம். பிளாக் லிஸ்ட்னு வந்து ஒரு சீரீஸ் இருக்குது நெட்ஃப்ளிக்ஸில். ஐ மீன் நான் புக்ஸையும் சினிமாவையும் இந்த சீரீஸையும் ஒரே மாதிரி பார்க்குறேன். ஒரு கதை சொல்லுது, இது வந்து எழுத்தாக கதை சொல்லுது, அது வந்து விஷுவலாக கதை சொல்லுது. அப்படி தான் நான் பார்க்குறேன். எனக்கு வந்து நான் ஈவன் டவுனாக இருந்தால் கூட, ஏதாவது அப்செட்டாக இருந்தால், ஹாப்பியாக இருந்தால், எனக்கு மோட்டிவேஷன் எடுத்துக்கிறது, இன்ஸ்பிரேஷன் எடுத்துக்கிறது, அது எல்லாமே அந்த பிளாக் லிஸ்ட்டுங்கிற சீரீஸ் தான். ரொம்ப பிடிக்கும். ஒரு 3-4 தடவை பார்த்துட்டேன். நெட்ஃப்ளிக்ஸில் தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். அவர் ரேமன் ரெட்டிங்டன் அப்படின்னு ஒரு கேரக்டர். அந்த கேரக்டரோட வந்து நிறைய கனெக்ட் பண்ணிக்க முடியும். அதனாலேயே நான் அதை நிறைய பார்ப்பேன். அவ்வளோதான். நான் அந்த ஹேட்லாம் வாங்கி வச்சிருக்கேன். நீ என்ன பார்த்துருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். அவர் வந்து அந்த சீரீஸில் வந்து இப்படி ஒரு அந்த ஒரு தொப்பி ஒன்று, கௌபாய் ஹேட் மாதிரி அந்த ஹேட் இருக்கு. அவர் அதில் கோட் ஷூட் போட்டுட்டே இருப்பார், எப்பவும் ஷூ போட்டிருப்பார், ஒரு ஃபார்முலான ஒரு காஸ்டியூம்லேயே இருப்பார். கிட்டத்தட்ட நாங்கள் அந்த ஃபார்முலாக எப்பவும் சுற்றிகிட்டே இருக்க ஒரு இதெல்லாம் வந்து அந்த மாதிரி ஒரு இன்ஸ்பிரேஷன் தான். அது புக்காக வந்துச்சா இல்லை அதுக்கப்புறம் டைரெக்டாக எழுதி படம் எடுத்தாங்களா தெரியாது. எனக்கு ஆல் டைம் இப்போ வரைக்கும் ஃபேவரட் அப்படின்ட்டுனா அதுதான். அதுலேருந்து எல்லாமே கிடைக்குதுன்னு வச்சுக்கேன். லைக் மோட்டிவேஷன் கிடைக்குது, ஒரு ஆறுதல் கிடைக்குது, ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் கிடைக்குது, ஆட்டிடியூட் கிடைக்குது. அதுலேருந்து வந்து நம்ம எப்படி பண்ணிக்கணுங்கிற ஒரு கனெக்ட் கிடைக்குது. அதனால எனக்கு அது பிடிக்கும். சினிமாவாக வச்சுக்கலாம் புக்ஸுங்கிறத விட. புக்ஸுங்கிறதுமே ஒருத்தரோட கருத்து தானே. ஒரு சினிமா எடுக்கிறாங்க, அது பிடிக்கலன்னா விமர்சிக்கிறோம்ல. அது மாதிரி வந்து ஒரு புக்கில் வந்து மாறுபட்ட கருத்துக்களும் இருக்கலாம்ல. அது மாதிரி இருக்கும். நிறைய புக்ஸில் நிறைய மாறுபட்ட கருத்துக்கள்லாம் இருக்கும். இல்லையே இப்படி இருந்திருக்க வேண்டாமே அந்த மாதிரிலாம் இருக்கும். பட் எண்ட் ஆஃப் த டே அவங்க புக்கு அவங்க எழுதுகிறாங்க. ரொமான்ஸில் ஓகே, அது எப்படினாலும் இருந்துட்டு போகலாம். பயோகிராஃபியை கூட படிக்கும்போது ஒரே விஷயத்த 2 பயோகிராஃபியில் படிக்கிற ஐயா அப்துல் கலாம் அவர்களோட வரலாறு நீங்கள் 2-3 புத்தகத்தில் படிக்கும்போது ஒருத்தர் ஒரு ஆங்கிளில் சொல்லியிருப்பாங்க. அது மாதிரிலாம் இருக்கும். ஸோ மோர் தென் புக்ஸ் வந்து அந்த பிளாக் லிஸ்ட் கஜாம்ஜன் எதே பிரச்சனை. ஆமாம்மா, நான் கொஸ்டின் வந்து பணம் வந்து ரொம்ப நம்மளுக்கு தேவைதான், எல்லாருக்கும் பிடிச்சதான். அதை விடமே ஒரு புக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்ற மாதிரி ஒன்று இருக்கும் அப்படின்னு நினச்சி கொஸ்டின் நான் கேட்டேன். ஆனால் நீங்கள் வந்து 4 கொஷினுக்குமே கரெக்டான ஆன்சர் வந்து இன்ன வரைக்கும் தரல. சொல்கிறேன், எனக்கு என்ன தோணுதோ அந்த மாதிரி சொல்கிறீங்க. ஆமாம், சும்மா நம்ம 2 பேரும் பேசி இல்லை ஆன்சர் இந்த மாதிரி விஷயத்தில் ஆன்சர் கிடச்சிட்டா நல்லா இருக்காது. இல்லை நம்ம என்ன யோசிக்கிறோம் அதை சொல்கிற மாதிரி. அண்டு 5th என்னன்னா, நீங்கள் வந்து ஏதாவது ஒரு படம் ஒன்று சொல்லு, ஃபிலிம் ஆர் எனிதிங், புக்ஸு, ஸ்டோரி, ஏதாவது நீ கேட்ட ஒரு கதை அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? நான் வந்து ஒரு மாதிரி எதையுமே கனெக்ட் பண்ணிக்க மாட்டேன். லைக் ஒரு ஹியூமன் இப்போ ஒரு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், பீப்புள்ஸ் இருக்காங்கன்னா அவங்கள ஒரு இப்போ ஒரு சின்னதாக ஒரு இன்சிடென்ட்னா பக்கத்து வீட்டில் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்கள ஒரு ஸ்டோரி இருக்கும்ல, அதை இன்ஸ்பயர் பண்ணி எடுத்துருவேன்.
அது இன்ஸ்பயர்னா அவங்க கிட்ட இருக்க அந்த குட் திங்ஸ்லாம் அது ஒரு மாதிரி நான் எடுத்துப்பேன். ஏன்னா அதை நான் பார்க்குறேன் கண்ணு முன்னாடி. புக்ஸ் வந்து எழுதியிருப்பாங்க, அவங்க கற்பனையாக இருக்கலாம் இல்லை உண்மையாக இருக்கலாம், அந்த ஆசிலேஷன் இருக்கும். படமும் அப்படிதான், அதுவும் கற்பனையாக இருக்கும் இல்லை அது உண்மையாக இருக்கலாம், அந்த ஆசிலேஷனில் எனக்கு அது உண்மையா இல்லையான்னு அது இல்லாமல் டைரெக்டாக இப்போ ஏதாவது நான் கண்ணு முன்னாடி பார்க்குற பீப்புள்ஸ் கிட்ட என்ன விஷயம் இருக்கோ சினிமேட்டிக்கா இல்லை ரியலாக என்னதில் அதை நான் அப்படியே அப்சர்வ் பண்ணி எடுத்துப்பேன். அதை மட்டும் ஞாபகத்தில் வச்சு ஒரு அதை நான் வந்து அப்ளை பண்ணிப்பேன் லைஃப்பில். நம்மளுக்கு எங்கேயாச்சும் ஏதாச்சும் தேவைன்னா அப்ளை பண்ணிப்பேன். ரியல் டைம் பீப்புள்கிட்ட இருந்து எடுத்துக்கிறது தான் நான் அப்ளை பண்ணிப்பேன். அதை வந்து ஞாபகமாக வச்சுப்பேன். படம் பார்க்குறது, புக்ஸ் படிக்கிறது இல்லை கேட்டது இதெல்லாம் ஞாபகத்தில் வச்சுக்க மாட்டேன். அந்த கொஞ்ச நேரம் இப்போ படம்னா 3 ஹவர்ஸ்னா 1 டே வரைக்கும் அது ஞாபகத்தில் இருக்கும். அப்படி இம்பேக்ட் பண்ண மாதிரி ஒரு படம் வந்து அதான் நான் மறந்துடுவேன். மற்ற பீப்புள்ஸ்கிட்ட இருந்து கற்றுக்கிறது ஞாபகத்தில் வச்சுப்பேன். சும்மா ஏதாவது ஒரு பிடிச்ச படம் அந்த மாதிரி இப்போ ரீசெண்டாக பார்த்தது, முன்னாடி பார்த்தது, ரொமான்ஸு இல்லை வந்து ஹாரரு, ஸ்பை த்ரில்லர் ஏதாவது? இல்லை எனக்கு வந்து ஒரு மாதிரி த்ரில்லராக இருந்தாலும் இல்லைனா வந்துட்டு பேட்ரி லோ ஆயிடுச்சு. ஓகே, இது வருமா எடிட் பண்ணிட்டு வரும். பேட்டரி லோவும் மெசேஜ் வந்தது, ஒன்றும் ஆகாதுன்னு நினைக்கிறேன். ஓகே, பேசுவோம். இந்த காரணம் நல்லா இருக்குல்ல. எனக்கு வந்து இது மாதிரி த்ரில்லரா இல்லை கமர்ஷியலா ரொம்ப அதிகமாக வந்துட்டு சென்டிமெண்ட்டாக ஒரு மாதிரி ரொம்ப சென்டிமெண்ட்டாக இதெல்லாம் நம்மளுக்கு வந்து பிடிக்காது. செம்ம ஃபன்னா. எனக்கு வந்து டைரக்டர் ராஜேஷ் இருக்கார்ல, அவரோட படம்லாம் ரொம்ப பிடிக்கும். ஏதோ ஒரு படம் சொல்கிறேன், எனக்கு அவர் யாருன்னே தெரியல. அவர் தெரியலையா உங்களுக்கு? இது இருக்குல்ல, சிவா மனசுல சக்தி படம் தெரியுது, அவரும் தெரியல. அவரை தெரியலையா? ஒரு கல் ஒரு கண்ணாடி, ஐயோ சூப்பரா இருக்கும். அந்த மாதிரியான ஜானர்லாம் சமஸ் எப்படி மறக்க முடியும்? அதெல்லாம் நம்மளோட பயங்கர ஃபேவரட். அப்புறம் கார்த்தி சாரோட படம் இருக்கும், அதுல கூட காஜல் மேம் வந்து வருவாங்களே, அந்த படம் பாட்டு போடுவாங்களே அதுவா? அந்த படம் பேர் எனக்கு டக்குன்னு சொல்லாம இப்ப எனக்கு ஞாபகம் வர மாட்டேங்குது. அந்த மாதிரி அவரோட படம் எல்லாமே ஆலினால் அழகு ராஜாவா அப்படிதான் நினைக்கிறேன் படம் பேர். ஆலினா ராஜராஜ் சம்திங் வரும். அந்த மாதிரியான படங்கள் தான் நம்மளோட ஃபேவரட். அப்புறம் பாஸ் என்கிற பாஸ்கர், அது மாதிரி ரொம்ப ஃபன்னியா இருக்கணும். ஃபன்னியா இருந்தா நல்லா சிரிச்சுட்டு ஜாலியா பார்க்கலாம். அது ஒரு நல்ல விஷயம் தானே. மற்ற எமோஷன்ஸ்குள்ளெல்லாம் வந்துட்டு போயிடலாம். அது என்னவோ எனக்கு வந்து அது ரியலா இல்லாத மாதிரி தோணும். இது ரியலா இல்லாத மாதிரி இருக்கு அப்படி தோணும். அந்த மாதிரி இப்போ விஜய் சார் வந்து அப்பான்னு அழுதுட்டு இருந்தாருன்னா எனக்கு ஃபீல் ஆகாது. அதே ஒரு ரீல்ஸில் நார்மலாக ஒரு சின்னதாக ஒரு இன்டர்வியூ மாதிரி எடுப்பாங்க. நான் கூட ரீல்ஸ் பார்த்துருந்தேன். நீங்கள் யாரை ரொம்ப மிஸ் பண்ணுறீங்க, இல்லை திரும்பி வந்தால் கடவுள்கிட்ட ஒரு விஷயம் கேட்டிங்கன்னா எது கேட்பீங்க, அந்த மாதிரியான ஒரு கொஷின் கேட்டிருந்தாங்க. அப்போ வந்து ஒரு பொண்ணு சொன்னாங்க, என் அப்பாவை திருப்பி நான் கேட்பேன், அவங்க இறந்துட்டாங்க. அந்த மாதிரி அவங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 25 தான் ஏஜ் இருக்கும். அந்த பொண்ணு அப்படி கேட்குறப்போ அது பயங்கர கஷ்டமாக இருந்தது. அது படம்னு உனக்கு ஃபர்ஸ்ட் மைண்ட் செட் ஆயிடுச்சு. எனக்கு வந்து அது ஒரு எவ்வளவு பெரிய ஆக்டரா இருந்தாலும் அவங்க வந்து எல்லாம் ஆக்ட் பண்றாங்க, அது வந்து ரியலா இல்ல அப்படின்னு இருக்கு. அந்த மாதிரி இருக்கு. இப்போ அந்த பொண்ணு வந்து ரியல், அவங்களுக்கு நிஜமா அப்பா இல்ல, நிஜத்திலே இப்படி நடந்திருக்குன்னு சொல்லி கஷ்டப்படுறது எனக்கு வந்து பார்த்த உடனே டக்குன்னு இம்பாக்ட் ஆயிடுச்சு. அந்த மாதிரியான ஒரு ஜந்து தான் நான். ஸோ அந்த மாதிரி எனக்கு அப்படி ஃபேவரட்னா அந்த மாதிரி ரொம்ப காமெடினா அது எல்லா இடத்துலயும் ரியலா தானே இருக்கும். ஏன்னா அது அங்கேயும் ரியலா ஒர்க் ஆயிருக்கும். அப்பதான் அந்த மாதிரி அது ரியல் எனக்கு தோணும். அது எங்க இருந்தாலும் அது ரியலா இருக்கும். சிரிக்க வைக்கிறது ஆக்சுவலா ரொம்ப கஷ்டம். அது கஷ்டம். காமெடி இஸ் டஃப் பிசினஸ் அப்படின்னு ஒரு சொல்லிருப்பாங்க. போன் வந்து பயங்கர ஆங்கிள்ஸ்ல எல்லாம் வச்சுட்டு இப்படி ஆட்டிட்டுலாம் இருக்கு. ஓகேவா? நம்மளுக்கு பிடிச்சு போச்சுன்னா, ஐ மீன் நம்மளை லைக் பண்றாங்கல்ல, அந்த க்ரௌட் வந்து நீ ஒரு மாதிரி போட்டு கேமரா கஜாம் ஆட்டி அதை பண்ணா பார்ப்பாங்க, கேட்பாங்க. சரியா? பிடிக்கிறவங்களுக்கு பிடிக்கும், பிடிக்காதவங்களுக்கு பிடிக்காது. நம்ம எதுவுமே பண்ண முடியாது, அப்படியே விட்டுற வேண்டியதுதான் தத்துவம். அதான் நான் மொத்தம் 5 கொஸ்டின்ஸ் எடுத்துட்டு வந்தேன். லாஸ்ட் கொஸ்டின் கேட்டுறவா? என்னது? ஐ மீன் லாஸ்ட் கொஸ்டின் என்னன்னா, இப்போ நீங்கள் ஒரு புக் வந்து
வாங்கணும்னு ரொம்ப நாளாக ஒரு வெயிட்டிங் லிஸ்ட்லேயே இருக்கும்ல, ஆமாம். அது இன்ன வரைக்கும் உங்களால் வாங்கியிருக்க முடியாது. அந்த மாதிரி ஏதாவது புக் இருக்கா? நம்ம கேட்டு வச்சுக்கலாம், பர்த்டே கிஃப்ட் கூட பண்ணலாம் அந்த மாதிரி. இல்லை நான் அப்படி பில்டப் இல்லை, பட் வாங்கணுன்னா வாங்கிடுவேன். கைண்ட் ஆஃப் எனக்கு வந்து அந்த ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி இருக்குதுன்னு நினைக்கிறேன். அவ்வளோ லட்ச ரூபாய்க்கு புக் பார்த்து இது பண்ணல. எப்படி சொல்ல, இப்போ ஒரு 3000 4000 அந்த மாதிரிலாம் இருந்தால் கூட கொஞ்சம் 1 or 2 months வெயிட் பண்ணி அதை வாங்கிடுவேன். பார்த்துட்டு வாங்கலாமா வேண்டாமான்னு ஒரு முடிவெடுக்காமல் வச்சுட்டு இருப்போம்ல, ஒரு வேளை இது 2-3000 போட்டு வாங்கி யூஸ்ஃபுல்லாக இருக்குமா அப்படின்னு ஒரு பயத்தில் இருக்கும், எப்படி இருக்கும் அப்படின்னு தயங்கிட்டு இருப்போம்ல. அந்த மாதிரி வந்து இப்போ தி ஹிந்துவில் முந்தானேத்தோ அறுபடை வீடு பற்றி ஒரு புக் போட்டிருந்தாங்க. ஓகே ஓகே ஓகே. ஒரு 2000 அந்த மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன். தமிழ் அண்ட் இங்கிலீஷ் ரெண்டுலையுமே. அதாவது அறுபடை வீடோட அந்த ஒரு புராண கதை மாதிரி இருக்கும்ல, உண்மையோ பொய்யோ, பட் அந்த மாதிரியான ஒரு கதை இருக்கும். ப்ராக்டிக்கலாக வேறு கூட இருந்திருக்கலாம், பட் செவி வழியாக வந்த ஒரு இன்ஃபோ இருக்கும்ல, அதை வச்சு ஒரு புக் மாதிரி தி ஹிந்துவில் வந்து ஒரு ஆடு மாதிரி கொடுத்துருந்தாங்க. இப்படி ஒரு ½ பேஜ் ஆடு. அதில் ஒரு சைடில் வந்து தமிழில் அந்த அறுபடை வீடு பற்றி, ரைட்டில் வந்து இங்கிலீஷில் கொடுத்துருந்தேன். 2 லாங்குவேஜ்லையுமே அந்த புக் போட்டுருந்துருக்காங்க. ஃபஸ்ட்டு வாங்கலாமா வேண்டாமான்னு யோசிச்சுட்டு இருந்தேன். அப்புறம் வாங்கினா தமிழில் வாங்கலாமா இங்கிலீஷில் வாங்கலாமான்னு யோசிச்சுட்டு இருந்தேன். அவ்வளோதான். அதுதான் இப்போ ரொம்ப ரீசெண்டாக பார்த்துட்டு வச்சுட்டேன்னா லைக் அப்படியே விட்டேன், இருக்கட்டும் பார்த்துக்கலாம் அப்படின்னு. ரொம்ப தி ஹிந்துவில் போடுற புக்ஸ் எல்லாம் கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும், 2000 4000 அந்த மாதிரி இருக்கும். அறுபடை வீடுங்கிறதுனால கொஞ்சம் அதை பற்றி யோசிச்சுட்டு அப்புறம் அப்படியே வச்சுட்டேன். இந்த சென்ஸ் அது அப்படியே சும்மா ஸ்க்ரீன்ஷாட் மட்டும் பண்ணி வச்சுட்டேன். இப்போதைக்கு வச்சுருக்கீங்க. கொஞ்சம் ஒரு 10 daysக்கு வாங்க விடுவீங்களா? இல்லை கொஞ்சம் வெயிட் பண்ணி தான். ஆனால் வாங்கிடுவோம், சான்ஸ் இருக்குது, ட்ரை பண்ணுவோம். அவ்வளோ ஃபாஸ்ட்டாலாம் இல்லை. இப்போ கொஞ்சம் ஃபேமிலி மேன் ஆகிட்டதுனால முன்ன மாதிரி இல்லை அப்பெல்லாம் இல்லை, கண்ணா பின்னான்னு எக்ஸ்பென்ஸ் பண்ண முடியறதுன்னு இல்லை. ஜஸ்ட் 30 daysல எதுவும் பெரிய இது இல்லை, பட் கொஞ்சம் இதாக இருக்குது, கவனமாக இருக்கலாம் அப்படின்னு இருக்குது. இப்போ வந்து டேஸ் வந்து இது மாதிரி ரொம்ப டிஃபிகல்ட்டாக கைண்ட் ஆஃப் நிறைய டிஃப்ரெண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டெசிஷன்ஸ் நிறைய எடுக்க வேண்டியதாக இருக்குது. ஸோ அதனால் தெரியும்ல, கொஞ்சம் யோசிச்சு ஒன்றும் யோசித்து பண்ணுறதா இருக்குது. அவ்வளோதான். இப்போ கூட லக்ஷ்மா கூட உட்காந்து அந்த படத்தை பற்றி ஹேராம் பேசியிருந்தோம்ல, அது மாதிரி நம்ம கூட நிறைய படம் பார்க்கலாம். நம்ம படம் பார்த்து ஏன்னா புக்ஸ் கூட உனக்கு வந்து ஒரு இதாக இருக்கலாம், லைக் எப்படி என்னன்ட்டு. இல்லை புக்ஸ் வந்து நான் படிக்க வேண்டாம், நான் படிச்சு சொல்கிறேன், கதை சொல்கிறேன். நீங்கள் கதை சொன்னால் நான் கண்டிப்பாக அதை லிசன் பண்ணி நான் வந்து கண்டிப்பாக கேட்பேன். நான் வந்து என்ன படிக்க சொல்லிட்டு டார்ச்சர் பண்ணக்கூடாது, அந்த மாதிரி பண்ண மாட்டேன். இல்லை அப்படி இல்லை, நிறைய பேர் வந்து புக்ஸ் படிக்கிறது அவ்வளோ லவ் பண்ணி பண்ணுறாங்க அந்த விஷயத்த. ஒரு சிலருக்கு அது வரல, என்ன மாதிரி இருப்பாங்களே. அப்படி இல்லை, அது ஒரு இது, அதாவது எப்படி சொல்லல, நம்ம ஸ்டூடெண்ட்டை மோட்டிவேட் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி யானையை வந்து நம்ம நீச்சல் போட்டு வைக்க முடியாது. மீனுக்கு வந்து நம்ம வந்து அதோட இதுன்னு இருக்கும்ல, அது மாதிரி ஒருத்தங்களுக்கு. இப்போ நீ வந்து இவங்க வந்து ரொம்ப நல்லா விளையாடுவாங்க, மாதிரி பேஸ்கெட் பால் வந்து ஸ்டேட் லெவலில் அந்த மாதிரி அது என்னன்னு எனக்கு தெரியல. நான் வந்து ரொம்ப நாளாக வந்து அந்த ஹேண்ட்பாலுக்கும் பேஸ்கெட் பாலுக்குமே வித்தியாசம் தெரியாத இருந்தேன். நான் இவங்க வந்து பேஸ்கெட் பால்னு சொன்னபோது அது அந்த ஹேண்ட்பால்னு நினச்சிட்டேன். அப்புறம் தான் இது அந்த கூடையில் கொண்டு போய் போடுவாங்களே அந்த விளையாட்டு அப்படின்னு. அது இப்போ நமக்கு இந்த சைடு தெரியுது, அந்த கேம் பற்றி எனக்கு என்னன்னு தெரியாது, ஆனால் கூட தெரியாது. அது மாதிரி ஒருத்தங்களுக்கு ஒரு இது இருக்கும். அந்த டைவர்சிட்டி தானே மனுஷனோட அழகே. இல்லை இப்போ எல்லா யானையும் ஒரே வேலை தான் செய்யுது, எல்லா சிங்கமும் எல்லா முயலும் ஒரே மாதிரி, மனுஷன் மட்டும் கொஞ்சம் மோர் டைவர்ஸ்டாக இருக்கான். ஒருத்தனுக்குள்ளேயும் ஒரு விலங்கு இருக்க மாதிரி நான் கற்பனை பண்ணிக்கிறேன்னு வச்சுக்கோங்க. ஸோ அப்போது அந்த டைவர்சிட்டி தான் அழகு. அதனால அந்த யூனிஃபார்மாக எல்லாரும் ஒரே மாதிரி எல்லாரும் புக்ஸ் படிக்கிற மாதிரி கொண்டு வரதுல அழகு இல்லை. அதனால நீயா இருக்கலாம், அது ரொம்ப நல்லா இருக்கு.
நமக்கு நம்ம உலகம் அது நல்லா இருக்கு. என்னோட இந்த உலகத்துக்குள்ள இருந்து ஏதாவது ஒரு சில விஷயங்கள் எடுத்து வந்து நான் சொல்கிறேன். ஒரு எண்டு இதாக வந்து ஏன்னா இது சொல்லலாம். நான் படித்த நிறைய காதல் கதைகள் படிச்சிருக்கேன், கேட்டிருக்கேன், படமாக பார்த்துருக்கேன். தளபதி அவர் சூப்பர் ஸ்டார் நடிச்சிருப்பார்ல, அந்த மாதிரி நிறைய காதல் நல்ல நல்ல சூப்பர் ஸ்டோரிஸ்லாம் இருக்குது. ஒரு சின்னதாக ஒரு ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு காதல் கதை, ஒரு இலக்கியம்னு நினைக்கிறேன், தமிழ் இலக்கியம் ஐ திங்க். என்னென்னா ஒரு பாலைவனத்தில் 2 மான் இருக்கும். சொல்லிட்டேன் நான் அந்த கதை இது வரைக்கும் சொன்னதில்ல. பாலைவனத்தில் 2 மான் இருக்கும், 2மே தாகமாக இருக்கும், தர்ஸ்டி. அப்போ தாகத்தில் வந்து தண்ணி தேடி சுற்றுது. ஒரு இடத்துல தண்ணி கண்டுபிடிச்சிடுறாங்க. 2 மானும் ஆண் மான் பெண் மான் வச்சுக்கோ, இன் லவ் 2 மானும் வந்து விரும்புது. ஒரு பாலைவனத்தில் தண்ணியை பார்த்துருது, கொஞ்சம் தண்ணி தான் இருக்குது, சரியா, நீ குடின்னு சொல்லி ஒரு மான் சொல்லுது. இன்னொரு மான் இல்லை எனக்கு தாகமே இல்லை நீ குடி அப்படின்னு. 2 மானும் மாறி மாறி நீ குடி நான் குடின்னு சொல்லிக்கிட்டே இருக்குது. ஒரு மான் கூட குடிக்கவே இல்லை. சரி குடிச்சு ஆகணும்ல, இப்போ தண்ணியை கண்டுபிடிச்சிட்டும் குடிக்கணும். சரி 2 பேரும் பேசி என்ன முடிவு எடுக்கிறாங்கன்னா, சரி 2 பேரும் ஜோடியாக தண்ணி குடிப்போம் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. முடிவு பண்ணி 2 மானும் வந்து தண்ணியில் வாய் வச்சு குடிக்க போகிறாங்க. ஆனால் தண்ணி குறையவே இல்லை. உனக்கு புரியுதா? 2 மானும் ஜோடியாக குடிக்கலான்னு முடிவு பண்ணி தண்ணியில் கொண்டு போய் 2 மானும் வாய் வைக்குது, ஆனால் தண்ணி குறையவே இல்லை. ஏன்னா அந்த மான் குடிக்கட்டும்னு, இப்போ இந்த மான் குடிக்கட்டும்னு சொல்லி அது வெயிட் பண்ணுது, அந்த மான் குடிக்கட்டும்னு இது வெயிட் பண்ணுது. புரியுதா? இப்போ 2 பேரும் ஜோடியாக அந்த தண்ணியை குடிச்சிடலான்னு முடிவு பண்ணி தண்ணியை குடிக்க போய் அந்த தண்ணியில் 2 பேரும் அந்த 2 மானும் வாய் வச்சிருக்கு, ஆனால் தண்ணி குறையவே இல்லை. ஏன்னா அன்பின் மிகுதியால் வந்து ஒரு மான் வந்து அந்த மான் அந்த தண்ணியை குடிக்கட்டும், நம்ம குடிக்கிற மாதிரி ஆக்ஷன் பண்ணுவோம் அப்படின்னு அப்படியே இருக்கு. இன்னொரு மான் வந்து அது குடிச்சிட்டோம் அப்படின்னு அப்படியே இருக்குது, தண்ணி குறையவே இல்லை. அதோடு அந்த கதையை அப்படியே முடிச்சிருப்பாங்க. ஒரு எனக்கு இது அப்படியே ஆழமும் பதிஞ்சிருச்சு. இதுக்கு முடிவு இல்லை, அதுக்கப்புறம் அந்த தண்ணி என்னாச்சு, அந்த மான் என்னாச்சு, அதெல்லாம் தெரியாது, அங்கேயே கதை நின்றுது. சரியா? புரியுதா? அதுக்குள்ளே இருக்க அந்த அந்த ரொமான்ஸ் புரியுதா? அது ஒரு சூப்பராக இருக்கும் எனக்கு அந்த கதை. அது அப்படியே மைண்ட்லேயே இருக்கும். நிறைய அதுக்கப்புறம் படம் பார்க்குறோம், நிறைய ரொமான்ஸ், நிறைய டிஃப்ரெண்ட் ஸ்டோரிஸ் கடந்து வரும். பட் ஸ்டில் ரொம்ப நேரம் பேசிட்டோம் நினைக்கிறேன். ஆமாம், என் கை வந்து பயங்கரமாக வலிக்குதா? வலிக்குதான்லாம் இல்லை, வலிக்குது. இன்னமும் நம்ம அந்த கிம்பல் வந்து எடுக்கவே இல்லை. அந்த கிம்பல் எடுத்து இப்போ கற்றுக் கொடுத்துட்றேன், நீ வந்து அது எப்படின்னு இது பண்ண. ஆமாம், கிட்டத்தட்ட 30 மினிட்ஸ்க்கு மேலே ஆயிடுச்சு. ஃபஸ்ட்டு ஒரு 2 மினிட்ஸ் பார்த்துட்டு வேண்டாம் அப்படின்னு யாரும் ஸ்கிப் பண்ணிடுவாங்க, அப்படி பண்ண மாட்டாங்க. இல்லை பரவாயில்ல, அதனால ஒன்றும் இல்லை. நமக்கான ஒரு க்ரௌட் இருப்பாங்கல்ல, அவங்கள போய் சேரட்டும் என்னைக்காவது ஒரு நாள் இல்லையா, மேபி சம்டைம். அப்போ வந்து அது இல்லை பரவாயில்ல, நம்ம கொஞ்ச நாள் கழித்து திரும்பி எடுத்து பார்க்கும்போது நம்ம என்ன பேசிக்கிட்டு இருந்தோம்னு நமக்கு இன்றைக்கி ஒரு தாட் ப்ராசஸ் இருக்குல்ல, இன்றைக்கி ஒரு மாதிரி யோசிக்கிறோம்ல, அதை வந்து திருப்பி பார்க்குற ஒரு டைரி மாதிரி ஒரு நினைவாக கூட இருக்கட்டுமே. என்னப்பா மேபி வந்து இன்னைக்கு வந்து உங்ககிட்ட 500 கான்ஸ் புக் இருக்கா? ஆமாம், மினிமம் இருக்குமா? 500 இருக்குமா? இன்னொரு மோர் தென் ஒரு 5 இயர்ஸ்க்கு மேலே வச்சுக்கலாம். அப்போ வந்துட்டு நம்ம இந்த வீடியோ எடுத்து பார்க்குறப்போ அன்றைக்கி உங்கள் கையில் மேபி ஒரு 1000-5000 புக்ஸ் கூட இருக்கலாம் இல்லையா? நீங்கள் ஏன்னா நிறைய புக்ஸ் வாங்கிட்டே தான் இருக்கீங்க 5 இயர்ஸ்க்கு அப்புறமா தான். அப்போ நம்ம எடுத்த அந்த டைமில் இவ்வளோ கான்ஸ் வச்சுருந்தோம், அந்த மாதிரி நம்மளே கூட நம்மளோட வீடியோ பார்த்து ரிமைண்ட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா கம்பேர் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு ஆக்சுவலி இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக மெமரியாக இருக்கும், நல்லா இருக்கும். ஆமாம். ஸோ அவ்வளோதான், 5 கொஷின்ஸ் வந்தேன். ஒரு கொஷின் கூட இவங்க ஆன்சர் சரியாக பண்ணல, ஐ மீன் கரெக்டாக பண்ணல. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு வந்தது வந்துட்டு 2 மார்க் கொஷின். நீங்கள் சொன்னதெல்லாம் 5 மார்க், பட் ஆன்சரும் ஏதோ ஃபஸ்ட்டு 2 லைன் வந்து கரெக்டாக எழுதிட்டு அடுத்த ஒரு 10 லைன் நம்ம இஷ்டத்துக்கு எழுதிவிடுவோம் இல்லையா, அந்த மாதிரி எழுதி நான் கரெக்ட் பண்ணி 5 மார்க் 10 மார்க்லாம் போட மாட்டேன். ஸோ ஒரு ஆன்சர் கூட சரியாக பண்ணல, பட் ஓகே, என்ன பண்ணுறது. உங்களுக்கு வந்துட்டு
5 out of 0. பாய் சொல்லிடுவோம். இவங்க நிறைய பேர் கரெக்ட் பண்ணி மார்க்ஸ் போட்டு கொடுத்துருப்பாங்க. நம்ம கரெக்ஷன் பண்ணலாம். எவ்வளோனா நீங்கள் வந்து 5க்கு வந்துட்டு 0. 5 நோ 0. ஏன் ஃபேன்ஸ் வருவாங்க. நீங்கள் கமெண்ட்ல 5 out of எவ்வளோன்னு சொல்லி சொல்லுங்க. நீங்கள் யாருமே கமெண்ட் நான் வேணா உங்களுக்கு போய் கமெண்ட் பண்ணிடுறேன். நானே என்னோட ஐடியிலேருந்து நான் போய் உங்களுக்கு கமெண்ட் பண்ணுறேன். நீங்களே உங்களுக்கு கமெண்ட் பண்ணிக்கோங்க. நம்ம பண்ணிக்கலாம். நம்ம ஆன்ட்டியோட இது இருக்குல்ல, ஆன்ட்டியோட ஐடியிலேருந்து ஒரு கமெண்ட் பண்ணுவோம். அங்கிள்து எல்லாத்தையும் எடுத்து பண்ணிவிட்ருவோம். ஓகேவா? நம்மளுக்கு தெரிஞ்ச வரைக்கும் யாராவது ஹாய்ன்ட்டு நம்மக்கிட்ட பேசினாங்கன்னா ஃபோன் வாங்கி கமெண்ட் பண்ணி நம்மளே பண்ணிக்கலாம். பட் நீங்கள் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். இவங்க வந்து 5 கொஷின் கேட்டோம். 5 கொஷனுக்கும் வந்துட்டு ஆன்சர் வந்து அப்படி இப்படி ஏதோ சொல்லி சொன்னாங்க. எனக்கு புரிஞ்சது, உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அந்த 5 out of எவ்வளோ மார்க்ஸ் கொடுக்கலான்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து கமெண்ட்டில் வந்து கண்டிப்பாக எல்லாருமே வீடியோ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா வந்து வீடியோ பார்த்து நீங்கள் கமெண்ட் பண்ணிட்டீங்கன்னா பெரிய விஷயம், வெரி பிக் திங். அவங்களுக்கு நம்ம அந்த வடிவில் சொல்லுவோம், என்ன கைமாற வேணா விளக்கமாற வேணாம், அந்த மாதிரி நம்ம என்ன கைமாற பண்ணுவோம் அந்த மாதிரி பெரிய விஷயம். ஸோ இந்த மாதிரி பாவம். சரி, நீங்கள் உங்களை மனசில் வச்சு நீங்கள் பாவன்றதுனால முடிச்சிடலாமா? அடுத்த வீடியோல பேசுவோம். ஓகே, பாய்.